ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறி, வழக்கம் போல் வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி, அந்த ஞால முதல்வனை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 29/11/2024 கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை. அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி நாள். அதேபோல் சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மணவிழா காண்கின்ற மணமக்களுக்கெல்லாம் எம்முடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:14 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய விளக்கேற்றும் நேரம் காலை 5 மணிக்குள்ளாக மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:32 வரை சுவாதி, அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 9:23 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்கும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்றன. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. அதேபோல் சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். ஆகவே கவனமாக இருங்கள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். சத்சந்தான பிராப்தி ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சிலருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறைகள் தீரும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆகவே எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்கின்ற வேலைகள் சரியான முடிவுக்கு வரும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்று வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் சிலருக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும்.
உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி உங்கள் அருகிலே இருக்கின்றது. உடனே வெற்றி கிடைக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாமே விலகும். என்ன காரியம் செய்தாலும் அதிலே வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தரும். நல்லபடியாக முடியும். அவை உடனடியாக முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பார்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பணபலம் இருக்கின்றது. படைபலம் இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சந்தோஷமாக மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே கவனமாக இருங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். மனக்குழப்பம் பதற்றம் தீரும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனை இருந்தால் அது அதிகமாகும். ஆகவே கடன் யாரிடம் வாங்கினீர்களோ அவர்களோடு சகஜமாக பேசி அவர்களிடம் நிலைமையை எடுத்து சொல்லி நேரம் வாங்கி கொள்ளுங்கள். திருப்பி கொடுத்து விடுகின்றேன், இத்தனை நாட்களுக்குள்ளாக கொடுத்து விடுகின்றேன் என்று அவரிடம் நேர கெடு வாங்கி கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஜாக்கிரதையாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். பொதுவாகவே இந்த சந்திராஷ்டம நாளிலே எல்லா ராசிக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடித்தால் சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. ஆகவே நுணலும் தன் வாயால் கெடும் என்பார்கள். சந்திராஷ்டம நாளிலே நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவை கட்டுப்படுத்தி விட்டால் நாம் நலமாக இருக்கலாம். ஆகவே இன்றைய நாளிலே அதை செய்யுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போட்டு மௌனத்தை கடைபிடித்து இறைநாமத்தை உச்சரித்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலிலே குருவை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். குரு இல்லாத வித்தை பாழ் என்று சொல்வார்கள். எது ஒன்றும் எந்த ஒரு வித்தையும் நாம் குருவின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் கார்த்திகை மாதத்திலே இருக்கின்றோம். கார்த்திகை மாதத்திலே மாலையிட்டு சபரிமலை செல்கின்ற ஐயப்பன் அடியார்கள் எல்லாம் எப்படி செல்கின்றார்கள்? குரு உபதேசம் பெற்று ஞானமுத்ராம் சாந்தமுத்ராம் குருமுத்ராம் நமாம்யகம் என்று அந்த குருவினுடைய மூல மந்திரத்தை சொல்லி தன்னுடைய கழுத்திலே துளசி மாலையை ஏற்றுக்கொள்கின்றோம். ஏற்றுக்கொண்டு இந்த 41 நாள் விரதம் 48 நாள் விரதம் கடைபிடித்து சபரிமலைக்கு செல்கின்றோம். இப்படி சபரிமலை விரதத்திலே குருவிற்கு முக்கியமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குரு சொல்வதை கேட்க வேண்டும். குரு என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி நாம் எந்த வித்தை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நாம கற்றுக்கொள்ளக்கூடாது.
ஒரு குருவை வைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏகலைவனை சொல்லலாம். ஏகலைவன் கூட எப்படி செய்தார்? தன்னுடைய குருநாதருடைய விக்கிரகத்தை வைத்து அதன் மூலமாக கற்றுக்கொண்டார். ஆகவே குரு இல்லாத உபதேசம் பாழ் என்று சொல்வார்கள். எனவே அந்த குருவின் மகிமைகளை பற்றித்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். குரு என்றாலே நம்முடைய அறிவு கண்ணை திறந்து வைப்பவர் குரு. படிக்கின்ற காலத்திலே நம்முடைய ஆசிரியரிடத்திலே நாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். அப்படி பயபக்தியோடு இருந்தால் நம்முடைய வாழ்நாள் சிறக்கும். நம்முடைய பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி படிப்பு முடிந்து நாம் ஒரு வேலையிலே அமரும் போது அந்த ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை மேன்மை அடைய வைக்கும். நம்முடைய புராணங்களிலும் கல்பங்களிலும் சத்குருவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் தந்திரங்களில் அது எவ்வாறு உள்ளது, அதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆங்கிலத்திலே சர் ஜான் வுட்ராப் அவர்கள் எழுதியிருக்கின்றார் நிறைய. அதிலே இருந்து ஒரு சில குறிப்புகளை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். சர் ஜான் வுட்ராப் அவர்கள் நம்முடைய சனாதன தர்மத்தை மிகவும் ஆராய்ந்து எழுதியிருக்கின்றார். ருத்ரயாமலம், முதலாவது ருத்ரயாமலம். இது பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் இடையே நடந்த சம்பாஷணை. இதிலே பார்வதி சொல்கின்றாள், சத்குருவிடமிருந்து சரியான உபதேசம் பெறாமல் புத்தகங்களை படித்துவிட்டு யார் ஒருவன் ஜபம் தபம் செய்கின்றானோ அவன் ஒரு முட்டாள். அவன் பாவத்தை தவிர ஒன்றையும் அடைவதில்லை. அவனை தாய் தந்தை சகோதரன் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். குரு மட்டுமே அவனது பாவ குவியல்களை ஒரு கணத்திலே அழித்து விடுவார். பாவங்களை அழிக்க குரு ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. எனவே ஒருவன் மிக உயர்ந்த சத்குருவை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக சாஸ்திரங்களை கற்க வேண்டும். குருவின் வழிபாட்டை தவிர வேறு எதையும் சிறந்ததாக குறிப்பிடவில்லை என்கின்றார். இரண்டாவது யோகினி தந்திரம். குருவின் வீடே கைலாசம், அதுவே சிந்தாமணி கிரகம். அவர் வீட்டில் உள்ள மரங்கள் கற்பக விருட்சம். அவர் வீட்டின் அத்தனையும் புனிதமானது. குருவினுடைய வீட்டு வேலைக்காரர்கள் பைரவர்களாகவும் வேலைக்காரிகள் பைரவிகளாகவும் கருதப்படுகிறார்கள். ஒரு முமுட்சுவான சாதகன் இவ்வாறு தான் நினைப்பார். குருவை பிரதட்சணம் செய்தால் 7 தீவுகளுடன் கூடின இந்த உலகத்தையே சுற்றியவனாகின்றான் என்று சொல்கின்றது. அடுத்து குரு தந்திரம். இது என்ன சொல்கின்றது என்றால், குரு சந்தோஷித்தால் சிவனும் சந்தோஷப்படுகின்றார், இல்லையானால் முக்கண்ணனான அவரும் பாராமுகம்தான் என்கின்றார். எனவே குரு ஒருவரே வழிகாட்டி, நம்முடைய பாதுகாப்பாளர், துன்பங்களை எல்லாம் அழிப்பவர், மேலும் அவரே மோட்சதாதா. ஒரு சாதகன் தன்னுடைய முன்பிறவியிலே சேர்த்து கொண்ட அதிர்ஷ்டம் காரணமாக இப்போது தியானம், குரு வணக்கம், குரு மந்திரம், ஜபம், வழிபாடு, திருப்தி, குருபாத பக்தி இவைகளை செய்கின்றான். இவையெல்லாம் முன் ஜென்மத்திலே நமக்கு நல்ல வினைகள் இருந்தால்தான் கிடைக்கும். இதனால் அவன் மந்திர உபாசனை பலிதமடைகின்றது. அவரது வீட்டை புனித கஷேத்திரமாக நினைக்க வேண்டும் என்ற எந்த ஒரு சாஸ்திரமும் குரு வழிபாட்டை விட வேற எதுவும் சிறந்ததாக குறிக்கவே இல்லை. புரந்தரதாசர் பாடுகின்றார், குருவை எவன் ஒருவன் நிந்திக்கின்றானோ அவனால் ஹரியினுடைய அருளை பெறவே முடியாது என்கின்றார். அதாவது ஒரு குருவை ஒருவன் நிந்தித்தால் அவன் மிகுந்த பாவத்தை அடைகின்றான். இறைவனான ஹரியே அவனுடைய பாவத்தை துடைக்க முடியாதான். ஆகவே குருவின் மேன்மையானது எல்லா குருமார்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து விஸ்வசாரா தந்திரம். குருவின் வீடே காசி, அவர் பாத தீர்த்தமே கங்கை. குருவே என்னுடைய விஸ்வநாதர், அவர் வாயிலிருந்து வரும் மந்திரங்கள் தாரக பிரம்மம் என்று நினைப்பதுதான் இது. அடுத்து குப்த சாதன தந்திரம். இந்த குப்த சாதன தந்திரம் என்ன சொல்கின்றது என்றால், குருவினுடைய பாதத்தை தவிர ஒரு சாதகனுக்கு வேறு யாகங்களும் கஷேத்ராடனங்களும் உண்டா? வழிபாட்டு தலங்கள் தான் உண்டா? 3 உலகங்களும் குருவின் பாத கமலங்கள் தான். அண்டசராசரங்களிலே உள்ள அத்தனை தேவதைகளும் முத்தேவர்கள் உட்பட
குருவின் சரீரத்திலேயே உள்ளனர் என்கின்றது. குருவிற்கு மேற்பட்ட சாஸ்திரங்கள், மந்திரங்கள், தலங்கள் ஒன்றுமே இல்லை. குரு வழிபாடே ஒருவனை சித்த புருஷனாக்குகின்றது என்று சொல்கின்றது இது. ஆகவே இப்படி எல்லா விதமான சாஸ்திரங்களும் புகழ்வது குருவைத்தான். ஆகவே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் குருவை வணங்கி நம்முடைய செயல்களை செய்வோம். அதிலே நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுடைய தொழிலே உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தவர் உங்களுக்கு குரு. ஆகவே அவரை பணிந்து அவர் சொல்படி நடந்து வாழ்விலே நடந்து கொண்டால் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நம்மை தேடி வரும் என்பதிலே ஐயமில்லை. மீண்டும் நாளை சந்திக்கலாம். குருவே துணை. குருப்யோ நமக. நன்றி.